ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொக்குவில் டெக்குக்கு பக்கத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரம் ஒருக்கா யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்துட்டு வரவுண்டு போகிறேன். ஆனால் இது வந்து நைட் லைஃப் வீடியோவாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. இது என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ இரவு நேரத்தில் என்னென்ன கடைகள் திறந்துருக்கு என்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்மசியாக இருக்கட்டும், ஃபுட் சிட்டியாக இருக்கட்டும், சாப்பாட்டு கடையாக இருக்கட்டும், என்ன திறந்துருக்குன்றது இப்போ இரவு நேரங்கள் லேட்டாக வர்றாங்களுக்கு இல்லாட்டி லேட்டாக வேலை முடிகிறாங்களுக்கு இது எல்லாருக்குமே வந்து உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்திருக்கிறேன். இப்போ முதலாவது இதில் ஒரு ஃபார்மசி இருக்குது. இது 24 மணி நேரமும் திறந்துருக்கும். அங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த கலட்டி சந்தையில் ஜென் கஃபே இருக்குது தானே, அதுலேருந்து இங்கே டெக்குக்கு போகிற வகையில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆர்டிஎஃப் கஃபேன்ற ஒரு தேத்தனி கடையும் இருக்குது. ஒரு கொஞ்சத்துலேயே வந்துடல, நீங்கள் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. பிறகு என்ன நாங்கள் ஃபுட் சிட்டி போவோம். ஃபுட் சிட்டி வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தாரணி சூப்பர் மார்க்கெட் தான். ஆனால் தெரியாதவர்களுக்கு அது எங்கே இருக்குன்னு காட்டிட்டு அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன இடங்கள் இருக்குன்றதையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ நான் ரெண்டாவது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தாரணி சூப்பர் மார்க்கெட். கொழும்பில் மவுண்ட்லேனியாலையும் வெள்ளவத்திலையும் இந்த லாஸ் இருக்குது. மவுண்ட்லேனியாலே இப்போ 10 நாளைக்குள்ளே தான் திறந்தவே, வெள்ளவத்திலே லாஸ் இருக்குது 24 மணி தான் திறந்துருக்கும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் திறந்துருக்கிற இந்த தாரணி சூப்பர் மார்க்கெட் இந்த தட்டாரி சந்தி இருக்கேன். தட்டாரி சந்தியிலே இருந்து நீங்கள் இங்கே நீலாம்பரி இருக்குது, ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா நீலாம்பரி தேத்தனி கடை. இவ்விடத்துல தான் இந்த தாரணி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது எல்லா நேரமும் நீங்கள் வந்து போகலாம். இப்போ இரவு ஏதாவது சாமான் வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். போய் என்னென்ன கடைகள் திறந்துருக்குன்னு பார்ப்போம். அப்படியே 7 மண்டா இப்போ சாப்பாடு கடை இருந்தால் சாப்பிட்டு மேலும் இன்னும் சாப்பிடல. நான் என்னடா ஒரு நான் இரவு சாப்பிடலன்னு சொல்கிறேன் யோசிக்கிறீங்க. நைட் ஷிஃப்டாக போய் கொண்டிருக்கு. இன்றைக்கி இப்போ 12 மணிக்கு முடிகிற மாதிரி தான், இரவு 12க்கு முடிகிற மாதிரி தான் ஷிஃப்ட். சில நேரங்களில் இரவு 9 மணிக்கு முடியும், சில நேரம் இரவு 10 மணிக்கு முடியும். அப்படி ஒவ்வொரு ஷிஃப்ட் மாறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு. அதே இந்த சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த 10 மணிக்கு முடிகிற ஷிஃப்ட் வரும். மற்ற நாடுகளில் 9 மணிக்கு இல்லாட்டி 12 மணிக்கு இல்லாட்டி விடிய 3 மணிக்கு முடிகிற மாதிரி இல்லாட்டி விடிய 6 மணிக்கு முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி 6 ஷிஃப்ட் இருக்காங்களுக்கு. இப்போ இன்றைக்கு 12 மணிக்கு முடியுது. இப்போ நான் ஒருக்கா போயிட்டு சாப்பாடு கடையும் இருந்தால் இந்த நேரம் சாப்பிட்றதும் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி ஏதாவது இருந்துன்னு சொன்னால் சாப்பிட்டு பார்த்துட்டு வருவோம். இப்போ டவுனுக்கு போய்களை பார்த்தீங்கன்னா இதில் சிவன் கோயிலுக்கிட்ட இங்கெல்லாம் மினி மார்ட்டுன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அவிடத்தில் அந்த கடை 1 மணி மட்டும் திறந்துருக்குன்னு சொன்னாவே. அப்போ இது வாங்கலாம். அதில் சும்மா பழங்கள், தண்ணி, சோடா அது வாங்கலாம். அந்த சின்ன ஃபுட் சிட்டி மாதிரி கோயிலுக்கிட்டே இருக்குது. இப்போ டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பாலா ஹோட்டல் திறந்துருக்குது. இப்போ வேறு எதுவும் கடைகள் திறந்துருக்கான்னு பார்ப்போம். இது இந்தியாவில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் சாய் ஹோட்டல் வரும். பக்கத்தில் இந்த ஸ்டான்லி ரோட் சந்தி இருக்குது தானே, அது கடந்து வந்தோம்னா ஒரு கொஞ்சத்தில் இந்த கடை வந்துடும். இப்போ இந்த நான் சொல்லி கொண்டு வர இடங்கள் இந்த லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். அப்போ உங்களுக்கும் அதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, நாங்கள் இப்போ வேறு எதுவும் கடை இதே மாதிரி திறந்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம் டவுனுக்குள்ளே. அதோட அதில் போய் எத்தனை மணி ஒன்று திறந்துருக்கோன்ற ஒரு கேட்டுட்டு வாரேன். கடை பார்த்தீங்கன்னா 1 மணியோட பூட்டிருக்கணும் இதுவும். இப்போ வேறு ஏதாவது கடையில் இந்த 24 மணி நேரம் திறந்துருக்கிற மாதிரி வேறு எதுவும் கடைகள் இருக்கா டவுனுக்குள்ளேன்றதையும் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். இப்போ கேகேஎஸ் ரோட்டால் வந்து நாங்கள் திண்ணவேலி, இப்போ பலாலி ரோட்டால் போவோம். திண்ணவேலிக்கு போய் சரி வாங்க போகிற இடத்தையும் உங்களுக்கு காட்டி கொண்டே போகிறேன். டவுன் நல்ல வெறிச்சோடி போயிருக்கு 12 மணிக்கு. சத்திரச்சந்தியால் தாண்டி போய் ஏதாவது கடைகள் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் ரோட்டால் போட்டு போவோம். ஒரு கடை திறந்துதான் இருக்கு. ரசிக் ஹோட்டல் கடை இல்லை, அதுவும் பூட்டு. அதுவும் 1 மணிக்கு பூட்டு பெற்றும் ரசிக் ஹோட்டல். இங்கே ஹோட்டல் பேரடைஸ் அதுவும் பூட்டி கொண்டு இருக்கு. அந்த தருவாங்க ரசிக்கு முன்னால்.
ஜனமே இல்லாமல் யாழ்ப்பாணத்தை பார்க்க நல்லா தான் இருக்குது. இது இல்லை, இப்போ கொழும்புக்கு போனோன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த கொல்லுப்பட்டியிலேருந்து கொல்லுப்பட்டி, பம்பலப்பட்டி, வெள்ளவத்தை, அங்கால தெய்வலை எல்லா இடத்துலையும் அந்த இப்போ பிலா ஹவுஸ் சரி, மற்ற அந்த நியூ ஸ்டார் ஹோட்டல் அப்படி கொஞ்சம் கடைகள் வந்து குறிப்பிட்ட கடைகள் வந்து 20 ரூபா திறந்துருக்கிறது. சில கடைகள் அந்த விடிய 2 மணி 3 மணி வரைக்கும் திறந்துருக்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் சாப்பாடு கடைகள் வந்ததுன்னா அந்த லேட்டாக வரக்களுக்கு ஓகே, அந்த வந்த நேரத்துக்கு சாப்பிட்டோ இல்லாட்டி டீ எதுவும் குடிச்சிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது திறந்துருக்கு கொண்டு பார்த்தா அதுவும் 1 மணிக்கு மூட போயிடுமா. நல்லா சுற்றி போட்டு போய் சாப்பிடல. அது பார்ப்போம் இந்தியாவில் போயக்குள்ள திருநெல்வேலி பக்கம் எதுவும் கடை இருந்தால் நல்லா. அதோட வேறு எதுவும் ஃபார்மசிகள் இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. சாப்பாடு கடையோ நோமல் கடையோட ஃபார்மசி தான் சில அவசரத்துக்கு தேவைப்படுது. இப்போ கல்லாட்டி சந்தையில் ஒரு கடை பார்த்துட்டோம், வேறு எது ஒரு ஃபார்மசி பார்த்துட்டோம். வேறு எதுவும் இந்தியாவில் இருந்தாலும் பார்த்துட்டு போகணும். ஏன்னா இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் முதல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ அதுக்கிட்ட ஏதாவது இருக்காங்கன்னு பார்ப்போம். போய் வரையில் என்ன பிரச்சனைன்னா நிறைய நாய் திறத்து இந்த லேனுக்குள்ளே எங்கட விட்டே சில நேரம் நாங்கள் வெளியில் விட்டுட்டோம்டா கிளப்பிட்டு ஒழிக்கிட்டோம். இந்த நேரங்களில் ஸ்பீடாக போனால் இடையே கொண்டு வந்து பாஞ்சுன்னா சரி, நாளைக்கு நாங்கள் இப்படியே வீனஸில் வந்து கிடக்க சரியாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் வழியாக அந்த அவங்களோட ஃபார்மசி திறந்துருக்குங்க. இப்போ இதில் வீனஸ் இருக்கு, அங்கே நுதன் இருக்குது. காலேஜ் யாழ்ப்பாணம் காலேஜ் என்னம்மா என்று யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அவருக்கா வீட்டை எடுத்துனா எனக்கு சரிப்பட்டு வரையில. உங்களுக்கு என்னம்மா என்று கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் தண்ணி எடுக்கிற மிஷினும் இதில் தொடர்ந்து 24 மணி நேரம் இருக்கும். இது முதல்ல இருக்காமல் ஒரு வீடியோவில் காட்டுங்க. 24 மணி நேரமும் தண்ணி எடுக்கலாம். லிட்டருக்கு 5 ரூபா தான். அது ஏடிஎம் மாதிரி, அதில் காசை போட்டு எடுக்க வேண்டிய தண்ணி. இந்த ஃபார்மசி ரூட்டு திருநெல்வேலி சந்தையிலேயும் ஒரே ஒரு பலசரக கடை திறந்துருக்கு. பலசரக கடையில் ஸ்வீட் கடை, கஜலக்ஷ்மி மிக்சர் ஸ்வீட் ஸ்டோர். சரி, நாம் வீட்டை போவோம், ஒன்றும் செய்யலாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கும் சும்மா சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது. இரவு யாழ்ப்பாணம் எப்படி இருக்குண்டு அதோட என்னென்ன திறந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பெருசாண்டொன்றும் இல்லைத்தான். அங்கால ஏனையன் ரோட்டில் ஏதாவது கடை திறந்துருக்கோ தெரியலை. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை தந்திருக்கணும்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.